சீரியஸா இந்த ஜென்சிஸ்க்கெல்லாம் அறிவே இல்லை. யாரெல்லாம் பெரிய ஆளாக்குறன்னு ஒரு விவஸ்தை இல்லை. இந்த டைலாக் நான் சொல்லும் போது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை. எஸ், நம்ம கரண்ட் சிஎம் விஜய் நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணும் போது அதை சப்போர்ட் பண்ண எல்லாத்தையும் இப்படிதான் சொன்னாங்க. அண்ட் இந்த விஷயம் இப்ப நேஷனல் லெவல்ல நடந்துட்டு இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு 6 டேஸ்ல வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்ற பிஜேபியோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை விட அதிக ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அஃபிஷியலி ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இல்லதான், இருந்தாலும் நேஷனல் லெவல்ல நடக்கிற இஷ்யூஸை ஹைலைட் பண்றதுக்கும் பப்ளிக் ஓட்டிங் அண்ட் ஒப்பீனியன் ஷேரிங்க்கும் இந்த ஸ்பேஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது போக நீங்க சொல்ற கொள்கை கோட்பாடு எல்லாமே இந்த கட்சிக்கும் இருக்கு. அண்ட் அதனால மட்டும் இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா நோ. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பிளைண்டா ஒரு புது கட்சியை நம்புறதும் தப்பு, அதே மாதிரி ரொம்ப வருஷமா இருக்காங்க இவங்க நல்லது மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு. ஸோ திங்க் அண்ட் ரிசர்ச் வைஸ்லி பிஃபோர் சப்போர்ட்டிங் எனி ஒன். அண்ட் ஆல்சோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்த கட்சியை வந்து எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ட்விட்டர்லயும் இந்த அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிருச்சு, இன்ஸ்டாகிராம்ல இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியல. பட் நோ வரிஸ், இப்போ நீங்க போய் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு தேடினீங்கனாலும் ஒரு 1000 ப்ரொஃபைல் வரும். இப்போ டாஸ்க் என்னன்னா அதுல வந்து எது வந்து ஒரிஜினல் ப்ரொஃபைல் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதனால யாரா கண்டுபிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல டேக் பண்ணி விடுங்க. அண்ட் மறுபடியும் சொல்றேன், திங்க் அண்ட் ரிசர்ச் வைஸ்லி பிஃபோர் சப்போர்ட்டிங் எனி ஒன்.